Hi friends, நம்ம இன்னைக்கு IAP front load 6.5 kg 3D மாடல். இந்த மாடல் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் ஆகுது, அடிக்குது. நாங்கள் துணி போட்டால் இது வந்து டேம்பர் வந்து 2 வீக் ஆகிடுச்சு. சிக்கல் இருக்க சேக்கப்சர் அப்படின்னு சொல்லுவோம், அது வீக் ஆகிடுச்சு. நம்ம இதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இந்த அல்ட்ரா மாடல் நிறைய கம்ப்ளைண்ட் பார்த்துருக்கோம், இருந்தாலும் இந்த வந்து சேக்கப்சர் கம்ப்ளைண்ட் பார்க்கல. எப்பவும் போல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பிடிச்சிட்டு கீழே வந்து அதை எப்படி ஈஸியாக மாற்றலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்டை வந்து முதல்ல ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டில் இருக்க அந்த 3D டேக் இருக்கிற ஸ்க்ரூலாம் கழட்டிட்டு போர்டை நம்ம தனியாக முதல்ல வெளில எடுத்துக்கலாம். இப்படியும் பார்த்தீங்கன்னா ஒயர் ஜாக் வந்து ஈஸியாக தான் இருக்கும். எந்த ஜாக் எடுத்தாலும் நீங்கள் வந்து தெரியாதவங்க கூட இந்த வேலையை செஞ்சிடலாம். ஜாக் மட்டும் இருக்கும், நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை அப்படியே ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். போர்டு பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஜாக் அதை மெயின் ஸ்கர்ட் ஜாக் இது, மறுபடியும் ஒரு 3 ஜாக் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. தனியாக நம்ம கழட்டிக்கலாம். கழட்டிட்டு மறுபடியும் ஜாக் சொருகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேறு ஜாக் மாற்றி சொருக முடியாது. அதை வேறு ஜாக் மாற்றினாலும் அதை வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாது. இது ஏன் இந்த மாடல் மட்டும் நிறைய வீடியோ போடுறோன்னா, உங்களுக்கு வந்து இது லேட்டஸ்ட் மாடல். இது மேக்ஸிமம் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் இதில் வரும். அதுக்காக தான் சரி இந்த மிஷினில் இருக்கிற கம்ப்ளைண்ட் போட்டுட்ருக்கேன். எப்பவும் போல் அதே மாதிரி தான் ஃப்ரெண்டு கேஸ்கெட்டை மேலே கழட்டிட்டு டோர் சுவிட்சை கழட்டிட்டு ஃப்ரண்ட் செட் எடுத்துக்கலாம். நம்ம இந்த பழைய மாடலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீஸ் வராது, ஏன்னா அந்த மிஷின்லாம் அழிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் இதெல்லாம் இது வந்து இப்போ வந்து 2 இயர்ஸ் இருக்கும். ரொம்ப பழசெல்லாம் வந்து நீங்கள் ரேர் தான் வர்றது. இதை கற்றுக்கிட்டாலே அதை ஓரளவுக்கு செஞ்சிடலாம். இதில் 3Dங்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஓஸ் கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்து தண்ணி திரும்பி ஊற்றுற மாதிரி இருக்கும். அதாவது அவுட்லெட் மோட்டரில் வந்து 2 மோட்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் இதே மாதிரி லாக் டக்குன்னு இழுத்துறக்கூடாது. லாக்கெல்லாம் இருந்தால் உடஞ்சிடும். அதை கரெக்டாக ஸ்க்ரூலாம் கழட்டிட்டு நம்ம பொறுமையாக செய்யணும். நம்ம அவசரப்பட்டு வேகமாக இழுத்தோம்னா அதெல்லாம் உடஞ்சிடும். கீழே இருக்கிறது பிளாஸ்டிக் தான். அது தண்ணி இத்தனை அழுக்கு, மேக்ஸிமம் இது அழுக்கு நிறையா இருக்கும். மேக்ஸிமம் ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணுறது எல்லாமே சேர்த்து தான் செய்யணும். இதை வீடியோ பார்த்தீங்கன்னா முழுசாக பாருங்கள், அப்போ தான் வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து ஓரளவுக்கு அட்டன் பண்ண முடியும். நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னாலும் புரியாது. இதை வந்து டேம்பர் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கழட்டாமையே நம்ம மாட்டிக்கலாம், வேலை தெரிஞ்சவங்க. ஏன் நான் கல்லை கழட்டுறேன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த டேம்பர் மாற்றுறது. அதனால நான் கல்லை கழட்டிட்டு அதை மாற்றுறேன். ஏன்னா அது எனக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், ஒரு 1/4 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். நம்ம கழட்டினா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கழட்டி மாற்ற டைமிங் எடுக்கும். 4 போல்ட்டு தான் இருக்கும், நம்ம அதை கழட்டிட்டா ஈஸியாக மாட்டிக்கலாம். அது இவ்வளோ தான். கல்லை நம்ம எடுத்துட்டோம். கீழே பார்த்திங்கன்னா 2 தெரியுது பாருங்கள், சேக்கப்சர்னு சொல்லுவோம், டேம்பர்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப வீக் ஆகிடுச்சு. அதில் ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக வெளில வந்துடுச்சு. அது பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கும், அதில் ஒன்றுமே இருக்காது, ஃப்ரீயாக போய் வரும். அதை நம்ம வெயிட் கொடுக்க கீழே போய் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு வைப்ரேஷன் ஆகும். இதனால் என்ன ஆகும்னா, மேலே இருக்கிற ஸ்ப்ரிங்கி வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 ஸ்ப்ரிங் தான் கொடுத்துருப்பாங்க. அது டக்குன்னு கட் ஆகிடும் ஒரு சில நேரத்தில். நம்ம இதில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஸ்டோன் எடுக்க தேவையில்லை, கீழே மட்டும் இருக்கிற ஸ்டோனை மட்டும் எடுத்துகிட்டு அந்த ராக்கெட் ஒரு வீட்டை நம்ம மாற்றிக்கலாம். அதை ராக்கெட்டில் பார்த்திங்கன்னா பேக் சைடு ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டாலே ஈஸியாக வெளில வந்துடும். எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு பாருங்கள். இதில் ஒன்றுமே இல்லை, சும்மா கம்பி மட்டும்தான் இருக்குது. சாதாரண கம்பி மாதிரி தான் இருக்குது இதில். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனா தான் உங்களுக்கு மேலே இருக்கிற வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுது. ஏன்னா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு சில இடத்துல டக்குன்னு வந்துடும், ஒரு சில மிஷினில் பார்த்திங்கன்னா வராது. அது கரெக்ட் டைட்டாக பிடிச்சிருக்கும். அது ஆனால் பேக் சைடு இருக்கிற லாகத்தில் தான் நம்ம வெளியே எடுக்க முடியும். இது 3D மோட்டருங்கிறது இதுதான். 2 மோட்ரு வரும் உங்களுக்கு, தனித்தனி செப்ரேட்டாக உங்களுக்கு கனெக்ஷன் வந்துருக்கும். 4 ஒயர் வரும், தனித்தனியாக இருக்கும். அது இந்த பிளாக் கலர் ரோஸும் மறுபடியும் ட்ரம்முக்குள்ளே எக்ஸ்ட்ரா போயிட்டு தண்ணியை வந்து ஊற்றும். அதாவது 3Dன்னு போட்டிருப்பாங்க.
மேக்ஸிமம் இது இல்லாது இது ரெண்டும் ஒரே மாடல் தான், பெரிய வித்தியாசம் எதுவுமே இருக்காது. நம்ம எப்படி முதல்ல எடுத்தோமோ அதே மாதிரி மாட்டிட்டு ராக்கெட் சொருவிக்கலாம். ஏன்னா ஒரு சில மிஷினில் போல்ட்டு போட்டிருப்பாங்க, மெக்கானிக்கெலாம் பார்த்தா ஆல்ட்ரேஷன் பண்ணால் போல்ட்டு போட்டிருப்பாங்க. ராக்கெட் இதை இருக்கிறதையும் நம்ம கரெக்டாக டைட்டாக சொருவிடணும். அதேமாதிரி லாக் பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்துடணும், இல்லைனா உங்களுக்கு ஓடுற வைப்ரேஷனில் கழண்டு வந்துடுது. டைட்டாக இருக்கணும், இது மாதிரி நல்லா டைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணும். இல்லாட்டி கீழே போய் அடிக்க ஆரம்பிச்சிடும், அதுலேயே சீக்கிரமாக மேலே இருக்கிற ஸ்ப்ரிங் கட் ஆகிடும். நம்ம மாட்டிட்டோம், அந்த ராக்கெட் கரெக்டாக சொருகிட்டு ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வைக்கல. அந்த 4 போல்ட்டுக்கு வந்து ஒரு பேப்பர் வைக்கணும், வச்சது தான் நிற்கும், இல்லாட்டி நிற்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது தலகலாக இருக்கிறனால நிற்காது. நம்ம கீழே ட்ரம்மை ஃபுல்லாக கழட்டிருந்தால் வேணால் ஈஸியாக நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் பேப்பர் மாதிரில ஒரு அட்டை மாதிரி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த போல்ட் நட் கரெக்டாக டைட் பண்ண முடியும். இவ்வளோதாங்க, நம்ம அந்த ஸ்டோனையும் எடுத்து வச்சாச்சு. இந்த ஸ்டோனை கழட்டி மாட்டுறதுக்கு ஒரு 10 நிமிஷம்னு வச்சுக்கலாம். அந்த டைமிங் நமக்கு சேவ் ஆகும். நம்ம ஈஸியாக வேலை தெரிஞ்சவங்க நம்ம அப்படியே கையை விட்டோம், இல்லை லாக் எடுத்து மாட்டிக்கலாம். அதை எப்போவுமே இந்த ஸ்டோன்லாம் டைட் பண்ணல ஃபுல்லாக டைட் வச்சிடணும். நீங்கள் லூஸாக டைட் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடாட வந்து அது கழன்றும். கழண்டு உங்களுக்கு ஸ்டோன் விழுந்துருச்சுனாலே உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணாமல் சைடில் அடிக்கும். அந்த லாக் கண்டிப்பாக உடஞ்சிரும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைட்டை வந்து நம்ம எப்படி கட்டணுமோ அதே மாதிரி போட்டுக்கணும். மாட்டிட்டு பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் ஓஸை வந்து ஒரு டேக் போட்டு கட்டணும், இல்லைனா உங்களுக்கு அந்த ட்ரம்மில் போய் உரச்சி அது சீக்கிரமாக கிழிஞ்சிரும். இதே மாதிரி ஸ்க்ரூலாம் வந்து எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாது, இல்லாட்டி அந்த வைப்ரேஷனே ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஆகும், அடிக்க ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் ஸ்க்ரூலாம் வந்து யாரும் மிஸ் பண்ணி கரெக்டாக போட்டுருங்க. டோரில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் ஒரு லாக் ஒன்று இருக்கும், அது கரெக்டாக வச்சு படுகி வச்சுட்டு மறுபடியும் 2 ஸ்க்ரூ போட்டுக்க வேண்டியதான். இந்த கேஸ்கெட் போடையிலையும் நம்ம மறக்காமல் மேலே ஒரு ஸ்ப்ரிங்குன்னு வரும், அதை நம்ம போட்டால் தான் உங்களுக்கு கேஸ்கெட் நிற்கும். இல்லாட்டி இந்த கேஸ்கெட் நிற்காது, கழண்டு வந்துடும், தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அது அந்த ஸ்ப்ரிங் லைட்டை இழுத்து நம்ம போட்டுக்கலாம். அது இதெல்லாம் வந்து ஒரு போட்டாலே வந்து ஈஸியாக தான் இருக்கும் போடுறதுக்கு, போட்டு பழகிக்கலாம். கரெக்டாக அந்த ஸ்ப்ரிங்கை வச்சு தள்ளி நம்ம கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நவுற்றி உள்ளே தள்ளிடலாம். அது ஏன்னா கண்டிப்பாக ஓஸ் கட்டலைன்னா உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் ஆகும். அந்த ட்ரம் ஆடுறப்ப அந்த ஓஸை பட்டு அது கிழிஞ்சிடுது. போர்டுக்கு ஜாக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஃபஸ்ட்டு வந்து அதை எடுத்துட்டோமோ அதே மாதிரி நம்ம ஜாக் சொருவி அதை ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் பெரிய வேலை கிடையாது. நம்ம ஜாக்லாம் கரெக்டாக அதிலே கொடுத்துருப்பாங்க, நம்ம இருக்கிறத பார்த்து அப்படி அதை மாட்டிக்கிறது தான்.
இதில் லாக்லாம் கொடுத்துருப்பாங்க போர்டு நிற்கிறதுக்காக. 2 ஸ்க்ரூ மட்டும்தான் அந்த சோப்பு ட்ரைவில் ஸ்க்ரூ பண்ணுவோம். மற்ற லாக்கில் தான் நிற்கும். அந்த லாக்கெலாம் உடைக்காமல் கரெக்டாக பார்த்து போடணும். அது நீங்கள் கோணையை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லாக் உடஞ்சிடுது. அழுக்கு வருது, கொஞ்சமாக தான் இருக்குது. உள்ளே வந்து காயின், ஊக்கு, சின்ன சின்ன நூல் மாதிரிலாம் போய் நிறைய அடைச்சிக்கும். இதில் நம்ம இதெல்லாம் வந்து அப்பப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு அதை எடுத்து க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி ஃப்ரீயாக வெளியில் போகும். தண்ணி பிளாக் ஆகாது. ஸ்பின் உடையில் பார்த்திங்கன்னா தண்ணி நிற்காது. மெயினாக வந்து தண்ணி ஈரமாக, துணி ஈரமாக இருக்காது. நல்லா ட்ரை ஆகி கொடுக்கும். அது ஃபில்ட்ரையும் வந்து க்ளீன் பண்ணி போட சொன்னாங்க. ஃபில்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கருப்பாக இருக்குது. இதில் வந்து தண்ணி வந்து ஒரு சில இடத்துல வந்து தண்ணி நல்ல தண்ணி இருக்காது. அதனால சீக்கிரமாக ஃபில்ட்ரு வீணாக போயிடுது. இதுலேயும் பார்த்திங்கன்னா மண் நிறைய அடைச்சிருக்கு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டால் தான் கொஞ்சம் தண்ணி வந்து ஃப்ரெஷ்ஷாக வேகமாக வரும். இல்லாட்டி ஃப்ரெஷர் இல்லாமல் ஸ்லோவாக மெதுவாக வந்துட்டுருக்கும். அதனாலேயே மிஷின் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் எரர் காமிக்கும். நீங்கள் உங்களுக்கு டைமர் மாடலாக இருந்தால் எரர் வந்து வராது. தண்ணி ஃபுல்லானால் தான் சென்ஸ் கட் பண்ணி கொடுக்கும். போட் டைப்லாம் பார்த்திங்கன்னா டைமிங்கில் போடுறதுனால உங்களுக்கு எரர் காமிக்கும். நிறைய மண் இருக்குது. இதை நம்ம க்ளீன் பண்ணிட்டு இதை போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழே இருக்கிற ஃபில்டர் பார்த்திங்கன்னா அதை மாற்றி ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. இதே மாதிரி இந்த ஃபில்டர்லாம் பார்த்திங்கன்னா எப்படி கழுறோமோ நம்ம அதே மாதிரி தான் மாட்டணும். இப்போ ரொம்ப கருப்பாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து இதை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஏன்னா புதுசே பார்த்தா ரேட் கம்மியாக தான் வரும். நம்ம அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அழுக்கு பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். மண் கலரில் வருது அழுக்கு. களிமண் மாதிரி இருக்குது. இது ரொம்ப மோசமாகிடுச்சு. இது நம்ம இதை எடுத்துகிட்டு உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஃபில்டரை மாட்டி நம்ம மாட்டிக்கலாம். இந்த மாட்டிட்டேன். இப்போ வேறு ஃபில்டரை மாட்டி நம்ம எடுத்து மிஷினில் ஃபிட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துடலாம். தண்ணி வந்து கட் ஆஃப் ஆகிடுச்சு. தண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருது. இவ்வளோதாங்க, 2 வேலையும் நம்ம முடிச்சிட்டோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வேறு கம்ப்ளைண்ட்டோடு பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து வீடியோ முழுசாக பாருங்கள். ஓகே, நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.